ஒரு பங்குல நீங்கள் முதலீடு செய்வதற்கு முன்னாடி அந்த பங்கை ஏன் வாங்க போகிறோம் அப்படிங்கிற கொஸ்டினை உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கலாம். பிற்காலத்தில் அந்த கம்பெனி வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கா, கடன் இல்லாமல் இருக்கா, இல்லை அந்த கம்பெனியில் ப்ரமோட்டர் அதிகப்படியான ஹோல்டிங்கை வச்சுருக்கிறாங்களா, எஃப்ஐஐ அண்ட் டிஐ இவங்க 2 பேரும் அந்த பங்கில் முதலீடு பண்ணுறதுக்கு ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்களா, தொடர்ந்து 5 வருடங்களா நல்ல லாபத்தை காட்டிகிட்டு இருக்காங்களா, நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கா, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பங்கு விலை குறைந்து இப்போ அதனோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரொம்ப குறைவாக இருக்கணும், வேல்யூவேஷன் பெட்டராக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த பங்கை ஃபியூச்சரில் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா தாராளமாக அதில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்த எல்லா கிரைட்டீரியாவும் 2026 ஸ்டார்டிங்கில் ஃபார்மா துறை பங்குகளுக்கு அப்படியே மேட்ச் ஆனிச்சு. அந்த பங்குகள் அங்கேருந்து ஏறக்குறைய 16% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அந்த இண்டெக்ஸே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுபோல் இப்போ எந்த செக்டார்ஸ் பெட்டராக இருக்குன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் 2 மந்த்தில் ரியாலிட்டி துறை பங்குகள் ஏறக்குறைய 40% 30% ரிட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க. எப்போதுமே ஒரு துறை வளர ஆரம்பித்து இல்லை அதை ஏற்றத்தை காட்டின பிறகு நம்ம போய் முதலீடு செஞ்சோன்னா அதனோட முழுமையான லாபத்தை நம்மளால் அடைய முடியாது. ஆனால் அந்த பங்கு ஏதோ ஒரு காரணத்தினால வீழ்ச்சியில் இருக்குது, ஆனால் வேல்யூவேஷன் பெட்டராக இருக்குது, ஃபியூச்சர் க்ரோத் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற நம்மளோட க்ரைட்டீரியாலாம் மீட் ஆனிச்சுன்னா அங்கேயே அந்த இடத்துல முதலீடு பண்ண ஆரம்பித்து கிராஜுவலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஃபியூச்சர்ஸில் அதில் நல்ல ப்ராஃபிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதுபோல் வேல்யூவேஷன் பெட்டராகவும் ஃபியூச்சர் க்ரோத் இருக்கிறாவும் பார்க்குற 2 செக்டர் பார்த்திங்கன்னா ஐடி, இன்னொன்று எஃப்எம்சிஜி. ஐடி துறை பங்குகள் ஏறக்குறைய அந்த ஏஐ நியூஸ்னால நல்ல உச்சத்திலிருந்து ஏறக்குறைய 50-60% ஃபால் இருக்குது. இப்போ இருக்கிற உலக பொருளாதாரத்தில் நிறைய அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனாலையும் எஃப்எம்சிஜி செக்டாரும் பார்த்திங்கன்னா அவனோட உச்சத்திலிருந்து நல்லாவே ஃபால் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 2 செக்டார்ஸும் அடுத்த 2-3 வருடங்களில் நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பார்க்கணுன்னா நம்ம பண முதலீடு யூடியூப் சேனலில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சர்ச் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து இது மாதிரியான நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஆர்பி ரெஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் ஐஆர்டிஓட சர்டிஃபைட் இன்சூரன்ஸ் அட்வைசர். நீங்கள் டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாவோ அல்லது மெயில் ஐடி மூலியமாவோ என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம்.